சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பளில்லாம ஏர் நடத்தி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பளில்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி தம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு தம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு ஆடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையில் விழுந்தானே மிச்சம் கையில் விழுந்தானே மிச்சம் ஆடு விளைஞ்சிட்டு முன்னே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே உலகிற்கே உணவளிக்கும் உழவனின் பெருமையை உயர்த்தி சொல்லி மண் பயனுற வேண்டும் என்பது மட்டுமல்லாது மனிதம் பயனுற வேண்டும் என்று நல்ல பல விடயங்களை எல்லாம் உலகிற்கே உகந்தளிக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் கோடான கோடி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்கள் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். தீப ஒளி திருநாள் அற்புதமான தத்துவார்த்தமான கருத்துக்களை கொண்டது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மம் வெல்லும் எனும் அற்புதமான கருத்து ஒவ்வொருவருக்குள்ளும் அசுரத்தனம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. கோபம், அடுத்தவர் மீது பொறாமை கொள்ளுதல் என ஆயிரம் அசுரத்தனங்கள் உள்ளே மறைந்திருக்கிறது. அந்த அசுரத்தனங்கள் எல்லாம் மறைந்து நம் மனதில் ஒளி பொங்கட்டும் என்று இந்த தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். இந்த நாளில் ஒரு அற்புதமான சிரிப்பு சிந்தனை பாட்டு மன்றம். சிரிப்பதோடு மட்டுமல்லாமல் சிந்தனைக்கு எது வித்திடுகிறதோ அதுவே மிகச்சிறந்த பேச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு மன்றத்தை இங்கே நாங்கள் வழங்கவிருக்கிறோம். அதன் தலைப்பு சமூக அக்கறை அதிகம் கொண்டவர்கள் 90களில் பிறந்தவர்களா 2000ற்கு பின் பிறந்தவர்களா? சமூக அக்கறை அதிகம் கொண்டவர்கள் 90களில் பிறந்தவர்கள் தான் சார் என்று சொல்வதற்கு பல சின்னத்திரைகளில் பேச்சாளராக மிளிர்ந்து கொண்டிருக்கும் நல்ல பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர், அற்புதமான பாடகர், கவிஞர் நேசமுடன் ஈசு அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவரோடு துணை செய்ய அவரும் பல சின்னத்திரைகளில் இப்பொழுதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார். அற்புதமான பேச்சாளர் ஆரணி பகவதி அவருக்கு துணை செய்ய வந்திருக்கிறார். அவருக்கு 90களில் பிறந்தவர்கள் தான் மிகச்சிறப்பா சமூக அக்கறை கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு மடத்து குளத்திலிருந்து மிகச்சிறந்த பேச்சாளர். அந்த பக்கம் கோயம்புத்தூர் சைட்லாம் இவர் பேர் இடிமுழக்கம் சண்முகவேலுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மடத்துக்குளம் சண்முகவேலு ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அதெல்லாம் கிடையாதுங்க, இவங்களா பழமைவாதிகள், பழசிலேயே இருக்கிறாங்க. மாற்றம் என்பதுதானே மாறாதது. மாற்றம் என்பதே மானுட தத்துவம். 90களில் பிறந்தவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் அல்ல. எங்கள் 2000ற்கு பின் பிறந்த பிள்ளைகள் தான் சமூக அக்கறை அதிகம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய சென்னையைச் சேர்ந்த சிறந்த பாடகர், நல்ல பேச்சாளர், ரொம்ப அழகா பேசக்கூடியவர் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அடுத்ததா செல்வி சௌமியா தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். 2000ற்கு பின் பிறந்தவர். எங்க 2000ற்கு பின் பிறந்தவங்க தான் சமூக அக்கறை அதிகம் கொண்டிருக்காங்கன்னு பேச வந்திருக்காங்க. அதற்கடுத்து மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், கவிஞர் பாலபாரதி அவருக்கு துணை செய்ய வருகை புரிந்திருக்கிறார். இப்ப இவங்க இந்த இரு அணிகளும் எப்படி பேசுகிறார்கள் என்பதை பார்த்து இறுதியில் ஒரு நல்ல தீர்ப்பை நாம் வழங்கவிருக்கிறோம். முதலில் சமூக அக்கறை அதிகம் கொண்டவர்கள் 90களில் பிறந்தவர்களே என்று பேச அணித்தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நேசமுடன் ஈசு ஐயா அவர்களை வருக என அழைக்கிறோம். பாட்டு மன்றத்தின் இனிமை சேர்க்க இசைக்கலைஞர்களாக பொன்னூர் அண்ணாமலை அவர்கள் கீபோர்ட் மாஸ்டர், அருணாச்சலம் தபேலா இனிமை சேர்க்க வந்திருக்கிறார். சரத்குமார் பேட் மாஸ்டராக எங்களுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே,
அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்தது மின்னாடே, அதை வந்தனை ஊரின் வாயில் இருத்தி வாயுர வாழ்த்தேனோ, இல்லை வந்தே மாதரம் என்று முழங்கேனோ என்ற உலகக் கவிகளுக்கெல்லாம் மணிமரமாய் திகழ்ந்த மகாகவி பாரதியின் வைர வரிகளோடு சமூக அக்கறையில் அதிகம் கொண்டவர்கள் 90களுக்கு முன் பிறந்தவர்களா 2000க்கு பின் பிறந்தவர்களா என்ற இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை, தீபாவளி வாழ்த்துக்களை. உங்கள் துன்பங்களும் வேதனைகளும் பட்டாசுகளாய் வெடித்து சிதறட்டும். உங்கள் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் புஷ்பானமாய் பொங்கி வழியட்டும். உங்கள் வீட்டில் அன்பும் ஆரோக்கியமும் நிம்மதியும் தீப ஒளியாய் ஒளி வீசட்டும் என்று எமது பட்டிமன்றத்தின் சார்பாக மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். நடுவர் அவர்களே, நடுவர் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் முதல் பாடலாக ஒரு விவசாயத்தை பற்றி தான் பாடினார். ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு நம்மளுடைய வீடும் ஊரும் நாடும் எல்லாமே பசுமையாக இருக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய மக்கள் தொலைக்காட்சியினுடைய பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையைத்தான் குறிக்குது. பேக்ரவுண்டே பசுமையைத்தான் குறிக்குது. ஏன்னா வீடு பசுமையாக இருக்கணும், வீடு பசுமையாக இருந்தால் ஊர் பசுமையாக இருக்கும், ஊர் பசுமையாக இருந்தால் நாடு பசுமையாக இருக்கும், நாடு பசுமையாக இருந்தால் மக்கள் எல்லாம் வளமோடும் நலமோடும் இருப்பாங்க. இந்த கொரோனா பார்த்திங்கன்னா எத்தனையோ மோசமான விஷயங்களை நமக்கு பதிவு பண்ணி இருந்தாலும் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் 2000க்கு பின் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நல்லா பார்க்கலாம். எங்களோட தாத்தா வயசு 70 வயசு. எங்கள் தாத்தா இன்றைக்கு வரைக்கும் கண்ணாடி போடலை. இன்றைக்கி நான் ஒரு ஆசிரியர், என் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நடுவர்களே, 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கண்ணாடி போட்டுட்டுருக்கிறான். எங்கள் பாட்டி வயசு 60. எங்கள் பாட்டிக்கு உடம்புல எந்த ஒரு நோய் நொடி இல்லை, ஆரோக்கியமாக குத்துக்கல்லாட்டு இருக்குது எங்கள் பாட்டியம்மா. ஆனால் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு சுகர் இருக்குது. ஒரு 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 நடுநிலை பள்ளியில் 8வது படிக்கிற பையனுக்கு தைராய்டுங்கிறாங்க. பசங்க பூரா இன்றைக்கி முதல்ல எல்லாம் நீ எங்கள் அணியில் பேசுவாங்க, முதல்ல எல்லாம் ஓடி ஓடி வெயிலும் மழையிலும் ஓடி விளையாடி உடலை ஆரோக்கியமாக திடகாத்திரமாக வைத்திருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1900க்கு முன் பிறந்தவர்கள் தான். 2000க்கு பின் பிறந்தவர்கள் கம்ப்யூட்டர்லையும் டிவி முன்னாலேயும் உட்காந்து சாப்பிட்டு என்ன ஆயிட்டாங்க, உடல் பருமன். அதனால் உடலை ஏகப்பட்ட நோய்கள். இந்த ஆரோக்கியம் வெளியே வரதுலையே 2000க்கு பின் பிறந்தவர்கள் உண்மைங்கய்யா. உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏன்னா உங்கள் வீட்லேயும் குட்லீஸ் இருப்பாங்க, நீங்கள் பார்த்தே இருப்பீங்கய்யா. ஒன்றும் இல்லைங்க, இந்த கொரோனா அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்த ஆரோக்கியம் என்கின்ற விஷயம் எங்கே தொடங்குது, ஏன் 90களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு இருந்தது அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 90களுக்கு முன் பிறந்தவர்கள் அதிகாலை சூரிய உதயம், பறவைகளின் ஒளி, தூய்மையான காற்று, தூக்கு பாத்திரத்தில் பழைய சாப்பாட்டோட மோர், சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு உழவுக்கு போனாங்கன்னா காலையில் அங்கே போய் உழவு ஓட்டி முடிச்சுக்கிட்டு மத்தியானம் 12 மணிக்கு மரத்தடி நிழலில் உக்காந்து அந்த மோரோட அந்த பழைய சோறை கலந்து சாப்பிடுவாங்களே, அதில் இருக்குதுங்கய்யா வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். அதைத்தான் 2கேஸ்காரங்க மாத்திரையாக பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையாக வாங்கி வாயில் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி மனிதன் என்பவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிகழ்வை சொல்கிறேன் பாருங்க. ஒரு பாட்டோடைய சொல்லிடலான்னு நினைக்கிறேன் நடுவர்களே. சொல்லுங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை ஈந்து தியாகியாகலாம், ஒளிவிருக்கும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடுமலை பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வு நடுவருக்கு நல்லாவே தெரியும். உடுமலை பகுதியில் முருகன் ஒருத்தர் 2 கண்ணும் இல்லாத பார்வை இல்லாத ஒரு நண்பர், அவர் படிக்க முடியாமல் சிரமப்பட்டு இருந்துட்டு இருந்தப்போ இந்த 90களுக்கு முன்னால் பிறந்த உடுமலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பிஎட் புதுக்கோட்டையில் பார்வையற்றோருக்கான பல்கலை இளங்கலை பிஎட் படிக்க வச்சு அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தோம். படிக்க வச்சு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தது உடுமலையில் 90களுக்கு முன் பிறந்த ஆசிரியர் பெருமக்கள். சரிதான். அவர் அதுக்கு பிறகு இன்னைக்கு
அந்த இடத்திலிருந்து மேலும் படிக்க அவரை தூண்டினதுனால அவர் படித்து இன்றைக்கு நடுவர் அவர்களே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று மத்திய அரசின் அதிகாரியாக பணியாற்றுகிறார் உடுமலை பகுதியிலேயே. இன்னைக்கு எத்தனை உதவிகள் எல்லாம் அவங்கள செஞ்சுட்டு இருக்காங்க. 2000க்கு பின்னாடி பிறந்தவங்கள என்னங்க செய்றீங்க? நீங்க பார்க்கறதோட சரி, ஆனா பயன் தருகிறதெல்லாம் அவங்க தான் சொல்றாரு ஐயா. சொல்லுங்க. உண்மை, மனிதர்களை தாண்டி எல்லா உயிர்களையும் நேசித்தது 90களில் பிறந்தவர்கள். அவர்கள்தான் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் நடுறவர்களே. இன்னொரு விஷயம் பாருங்க, நல்லா முதல்ல ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நடுறவர்களே. சொல்லுங்க. உங்க வீட்டில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஃபோன் வந்தா நீங்க எங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் எங்க ஓடி வருவாங்க? ஃபோன் எங்க இருக்கோ எல்லாம் வெளியே உட்காந்துருப்போம், நான் பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஆமா நடுவர்களே, ஃபோன் மணி அடிக்குதுன்னா அத்தனை பேர் ஓடுவோம் வீட்டுக்குள்ள. இதுதான் நடுவர்களே, ஒரு ஃபோன் வந்தேன்ன சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த தெருக்கார வரைக்கும் ஓடி வருவாங்க. எங்க வீட்டுக்கு உள்ளே ஓடி வந்து அன்பை பண்பை பாசத்தை நேசத்தை அப்படியே பொழிவாங்க. ஆனா இன்னைக்கும் ஃபோன் வருது ஒரு வீட்டுக்குள்ள. சரிங்க. ஃபோன் வந்த உடனே எடுத்துக்கிட்டு திசைக்கொருவரா தெரிச்சு பறந்து ஓடுறாங்க. அப்பா ஒரு பக்கம் போகிறாரு, அம்மா ஒரு பக்கம் போகிறாங்க, குழந்தை ஒரு பக்கம் போகுது, பையன் ஒரு பக்கம் போகிறான். செல்லை எடுத்து இந்த 2000க்கு பின் பிறந்தவர்களால் உறவுகள் சிதைந்து கலைந்து போகிறது. இன்றைய 2000க்கு பின் பிறந்தவர்கள் அவர்களுக்காகவோ சமுதாயத்துக்காகவோ எதையும் கேட்பதில்லை. வாய் பொத்தி கண் பொத்தி காது பொத்தி அவர்கள் தன சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு 90களில் பிறந்தவர்கள்தான் தனக்கும் குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கலாச்சாரம் பண்பாடு மனிதநேயம் ஒழுக்கம் என்று அனைத்திலும் சமுதாய அக்கறை கொண்டவர்கள் 90களில் பிறந்தவர்களே. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி நடுவர்களே. சென்னையைச் சேர்ந்த நல்ல பாடகர் பேச்சாளர் கோவிந்தராஜு ஐயா அவர்களை தன் வாதங்களை எடுத்து வைக்குமாறு அழைக்கிறேன். நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய மக்கள் தொலைக்காட்சிக்கும் அதன் கோடான கோடி ரசிகர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் இருபால் பேச்சாளர் அவர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நல் தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே சொல்லுங்கய்யா. எனக்கு இப்போ அவர் பேசின உடனே எனக்கு தலைப்பே மறந்து போச்சு. ஏன்? இன்னொரு முறை அந்த தலைப்பை சொல்லுங்கள். சமூக அக்கறை அதிகம் கொண்டவர்கள் 90களில் பிறந்தவர்களா இல்லை 2000க்கு பின் பிறந்தவர்களா? இது அப்படி கேட்குறத விட்டுட்டு, சரிங்க, இவர் யோகா மாஸ்டரா இல்லை காய்கறியில் என்ன சத்துணவு இருக்குன்னு சொல்ல வந்தாரான்னு இது வரைக்கும் புரியவே இல்லை எனக்கு. கேட்ட சப்ஜெக்ட் என்ன? அதாவது ஒரு மனுஷன் நடுவர் அவர்களே, சரிங்க, ஒரு மனுஷன் காலையில் தூங்கி எழுற வரைக்கும் பிரச்சனை இருந்தால் அவனுக்கு சமுதாய சிந்தனை வருமா வராதா? என் கேள்வி அதுதான். பதில் சொல்லணும், வர்றவங்க பதில் சொல்லணும். பிரச்சனை இருந்தா காலையில இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தால் அவனுக்கு சமுதாய சிந்தனை வருமா வராதா? அது தனி மனிதனை பொறுத்து தானே. முதல்ல எனக்கு பிரச்சனைனா என்னோட பிரச்சனையை தீர்த்துட்டு சமூக அக்கறையும் பண்ணுவேன், அவ்வளோதான். இதை நான் அதை தான் கேட்க வர்றேன். நான் என்ன சொல்ல வர்றேன் சொல்லுங்க. 90ல பிறந்தவங்கள 90க்கு பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, 90களில் பிறந்தவர்கள் 90களில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தினமும் பிரச்சனை. ஆமாங்க. என்ன பிரச்சனைன்னா, வேலை கிடைக்குமா பிரச்சனை, வேலை கிடைச்சா சம்பளம் வருமா பிரச்சனை, சம்பளம் வந்த பின்னால் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்த முடியுமா பிரச்சனை, பேங்க்கில் வட்டி பணம் வாங்கியிருந்தா திரும்ப கட்ட முடியுமா பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை. இப்படி வாழ்நாள் ஃபுல்லும் 90 கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனையிலே இருந்தால் அவங்களுக்கு எப்படி இந்த சமுதாய பிரச்சனையில் எண்ணங்கள் வரும்? அதுதான் என் கேள்வி. எப்படிங்க வரும்? முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்க. குடும்பத்தை எப்படி வரும்? நான் என்ன சொல்ல வர்றேன், இப்போ இந்த 90ல பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப குவாலிட்டியான பர்சன்ஸ். அவங்களுக்கு நாங்கள் எதிரிங்க இல்லை. இந்த உலகத்தில் 90ல பிறந்தவங்க தான் டெக்னாலஜி பிரச்சனையை புரட்சியாக உருவாக்கினவங்க. அவங்க தான், எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2000க்கு பின் பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க அதை டெக்னாலஜியை பயன்படுத்தி வளர்றாங்க. அதில் என்ன உங்களுக்கு வருத்தம்? அதானே உங்களுக்கு என்ன உங்களுக்கு வருத்தம்னு கேட்குறேன். நீங்கள் பயன்படுத்தின இந்த டெக்னாலஜியில் யூடியூப்பில் மீம்ஸில் திருநெல்வேலியில் ரசம் வச்சா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் கேட்குறான். அவன் சம்பாரித்து ஜாலியாக இருக்கிறான்.
நீங்கள் வீட்டு குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு தொந்தரவோடு இருக்கீங்க, அவனுக்கு அந்த கமிட்மெண்ட் எதுவும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறான். அவனை பார்த்து ஏன் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? அதானே. ரெண்டாவது, அவன் டெக்னாலஜி எதுக்கு தெரியுமா கொண்டு வந்திருக்கான்? இந்த டெக்னாலஜியை வச்சு பழைய விவசாயம் பண்ணவங்களுக்கு அந்த விவசாய பொருளை மார்க்கெட்டிங் பண்ண தெரியல. ஆனால் இப்போ இருக்க 2000க்கு பின் பிறந்தவங்க இருக்காங்களே, தன்னோட மார்க்கெட்டிங்கை வச்சுக்கிட்டு அந்த விவசாய பொருளை நல்ல விலைக்கு விற்று இனி விவசாயம் தான் வாழ்க்கைன்னு வந்துருக்காங்க. இது நான் சொல்லலை. இப்போ கடந்த 8 மாதம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா பணம் எவ்வளோ இருந்தாலும் சரி, இந்த 8 மாத காலத்தில் எல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற 2 ஏக்கர் 5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ண போயிட்டான். இனி நம்மளை விவசாயம் தான் காப்பாற்றும். அதனால தான் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி விவசாயத்தை பண்ணணுன்ற முடிவோட இந்த 2000க்கு பின் வந்தவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு வருத்தம்னு கேட்குறேன். அருமைங்கய்யா. வர்றவங்க இதுக்கு தான் பதில் சொல்லணும். ரெண்டாவது, இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க, ஜாலியாக இருக்கிறவங்க, குழந்தைங்க, தெய்வத்துக்கு சமானவங்க, ஜாலியாக இருக்காங்க. நடுவரையா, ஒரே விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். சொல்லுங்கய்யா. ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளி வச்சா உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கருப்பு புள்ளி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆமாம். அது சுற்றி வெள்ளை நல்ல விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதா? தெரியறது இல்லையே. அப்படி ஏன் அந்த 2K கிட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த கெட்டது மட்டுமே ஒன்று சின்னதை பார்க்குறீங்க? நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதை பாருங்களேன். ஆமாங்க ஐயா. ஏன் அப்படி பார்க்குறீங்க? அந்த புள்ளி தான் உங்களுக்கு தெரியுதா? மீதி இருக்கிற வெள்ளையெல்லாம் உங்களுக்கு தெரியறதே இல்லையா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஜாலியான பசங்க, சந்தோஷமா இசையில் அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ஜாலியாக இருக்காங்க. சரிங்க. அவங்க பாட்டு மூலியமா நான் சொல்லிட்டு போகிறேன். தங்கிட தத்தோ தரிகிட தத்தோ தலாங்க தத்தோ தகதி தகதி தாங்கிட தத்தோ தரிகிட தத்தோ தலாங்க தத்தோ தகதி தகதி தாங்கிட தத்தோ தரிகிட தரிகிட தகதி தகதி. அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும், தளவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும், அது தருக்கிட்ட தருக்கிட்ட ததுங்கினதோ. அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். இந்த விவசாயத்தை மாற்றுறதுக்கு 2000க்கு பின் பிறந்த டெக்னாலஜி மூலிமா தான் விவசாயத்தை வளர்க்க முடியும், இது சாத்தியம் என்று சொல்லி கடைசியாக நாங்கள் 2K கிட்ஸ் அப்படின்றதுனால 2000க்கு பின் பிறந்தவங்க, 2000க்கு பின் பிறந்தவர்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகநூல்ல கன்னியாகுமரி மீனவர்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கிறது. அங்க பிடிக்கிற மீன்களை எல்லாம் மீனவ இளைஞர்கள் முகநூல்ல போடுறாங்க. இன்னைக்கு இந்த மீன் இன்ன விலை என்று அதுல போடுறாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்க மட்டும்தாங்க தெரியுது, அதை சந்தைப்படுத்துறது இளைஞர்கள் தானே. அதுக்கு என்ன உதவுது? டெக்னாலஜி. அதை பயன்படுத்துறது 2000க்கு பின் பிறந்தவர்கள் சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் கொடுக்கணும். தொலைக்காட்சி புகழ் ஆரணி பகவதி அவர்களை கரகோஷங்களுக்கிடையே அழைக்கிறேன். தாயால் வந்தது யாக்கை, தமிழால் வந்தது இந்த வாழ்க்கை, அதனால் தமிழுக்கு நான் பழகிறேன் என் நாக்கை, அன்னை தாய் தமிழுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கம். நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிட்டாது உதவி, எப்பொழுதுமே ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. இப்படி தன்னம்பிக்கையோடு வீற்றிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. எதிரணியிலிருந்து வந்தாங்க, உங்களை ஏதாவது பாராட்டினாங்களா? இல்லையே. இப்ப நான் உங்களை எப்படி பாட்டு மூலமா பாராட்டுன்னு மட்டும் பாருங்க. ஆடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம், இருக்கும்
இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கும் தான் வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் உங்களுக்கும் வணக்கம். பட்டிமன்றம் ரசிக்கும் எங்கள் நடுவருக்கும் வணக்கம். பரம்பரம் சொல்லி தந்த தமிழுக்கும் தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இது புதுவிதமான வணக்கமா இருக்குமா? ஆமா, அருமை அருமை. நடுவர்களே. அதுவும் பாருங்க, அழகா வந்து பேசுனாங்க. நான் கேட்கிறேன், என்னங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்குன்னு கேட்கிறேன். விவசாயத்தை பத்தி நாங்க பார்க்கலையாம். தென்னைக்கு இடையே தேர் போற தூரம் இடைவெளி இருக்க வேண்டும், வாழைக்கு இடையே வண்டி போற தூரம் இருக்க வேண்டும், நெல்லுக்கு இடையே நத்தை போற தூரம் இருக்க வேண்டும் என்று அழகா சொன்னோமேங்க நாங்க. அருமை அருமை அருமை. அதுவும் பாருங்க, எங்களுக்கு ஒரே பிரச்சனையா, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நான் கேட்கிறேன், மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தாதான் கடவுளுக்கே அர்ச்சனைங்க. என்னையா நீ பாட்டு வச்சிருக்க? அதுவும் பாருங்க, இன்னொரு பாட்டு பாருங்க. உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம், உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், உங்க அண்ணனை பார்த்தாலும் பயம், எனக்கு எப்போ கிடைக்கும் அந்த பழம். நான் கேட்கிறேன், உனக்கு பழம் வேணும்னா ஒழுங்கா மரியாதையா போய் பழக்கடலை கேட்டா 2 கிலோ பழம் கொடுக்க போறான். அதானே. அதை விட்டுட்டு ஏன் உங்க அம்மாவை பார்த்தா பயம், உங்க அப்பாவை பார்த்தா பயம், உங்க அண்ணனை பார்த்தா பயம் சொல்லிட்டு கிடக்குறீங்க? ஏன்பா பயந்துக்கிற? அதுவும் பாருங்க, லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே. நான் கேட்கிறேன், அந்த குடும்பமே லூசா இருந்தா அப்ப எங்க அந்த குடும்பம் உருப்படும்? ஏம்மா, எனக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சு. உங்க கால பாட்டு தான் நல்ல பாட்டுன்னு சொல்றீங்களே, அது 2 பாடுங்க. அதுவும் பாருங்க நடுவர்களே, நாங்கெல்லாம் சும்மா கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்க. அருமை அருமை. தெரியுமா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் இல்லை என்றும் தேய்பிரை, கிளி கூட்டம் போலே எங்கள் கூட்டம் ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்க குடும்பம்லாம் பாருங்க நடுவர் அவர்களே, எவ்வளவு அழகா அன்பின் ஆலயமா நாங்க வாழ்ந்தோம். இவங்கலாம் அட்லீஸ்ட் ஒரு பண்பின் ஆலயமாவது நான் வாழறாங்கன்னு கேக்குறேன். இல்லம்மா, பண்பு இருக்கா? விட்டு கொடுக்கும் குணமும், தட்டி கொடுக்கும் எண்ணமும், பாசத்தை எட்டி பிடிக்கும் குணமும் கூட்டு குடும்பத்துல தாங்க இருக்கு. எங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கா நான் கேக்குறேன். அன்னைக்கெல்லாம் வாழ்க்கை, இன்னைக்கெல்லாம் இல்ல வாழ்க்கை. அன்னைக்கெல்லாம் சத்தான உணவு, இன்னைக்கெல்லாம் வெத்தான உணவு. சொல்ல போனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துலலாம் செல்லம் கொடுத்தா பிடிக்கும், இந்த காலத்துல செல்லு கொடுத்தாதான் பிடிக்கும். நம்ம எல்லாம் விமானத்துல பயணிச்சது உண்டு. அப்ப பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் போய் பாருங்களேன், வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கிறோம், அழகான தூய தமிழ்ல பேசுவாங்க. இதே நம்ம சென்னையில வந்து இறங்கி பாருங்களேன், வெல்கம் டு சென்னை. நான் கேட்கிறேன், உனக்கு தமிழே பேச தெரியாதா? தமிழனாக பிறந்து விட்டு தமிழ் பேசுவதை தாழ்வாக எண்ணுகிறோம் நடுவர் அவர்களே. அதை அந்த நிலைமைக்கு உருவாக்குனது உங்களுடைய காலம். 2000க்கு பின் பிறந்தவர்கள் தான் அதெல்லாம் பண்றாங்க. ஆமா ஆமா ஆமா. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த பணம் நம்மளை விட்டு எப்போ போகணுங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, நிஜமா சொல்ல முடியாது. லிப்ஸ்டிக் போடுற லிப்ஸ்டிக்ல இருந்து, வைக்கிற பொட்டுல இருந்து, வாங்குற வலையில இருந்து, பைக்ல ஊத்துற பெட்ரோல்ல இருந்து எல்லாத்துக்குமே பணத்தை செலவழிக்கிறாங்க. இது பத்தாதுன்னு பிறந்தா ட்ரீட், இறந்தா ட்ரீட், வந்தா ட்ரீட், பாஸ் ஆனா ட்ரீட், ஃபெயில் ஆனா ட்ரீட், இப்படி எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுக்குற நீங்க கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டா, விட்டு போகும் போது சொல்வதுண்டா, நீ தேடும் போது வருவதுண்டா, விட்டு போகும் போது சொல்வதுண்டா, ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. உங்களுடைய வாழ்க்கை, நிஜமா சொல்றேங்க, உங்களுடைய வாழ்க்கை திடீர்னு உயரலாம், திடீர்னு கீழே இறங்கலாம். மனுஷனுடைய வாழ்க்கையே அதுதாங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த
இவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நாட்டில் பிறந்தவனுக்கு பசும்பால் இல்லை, வாலிபனுக்கு வசதி இல்லை, திறமை இருந்தும் பலன் இல்லை, கல்வி தரம் இல்லை, கற்றவனுக்கு வேலை இல்லை, கற்பிற்கும் வசதியும் இல்லை, உழவனுக்கு நிலம் இல்லை, பூமிக்கு மழை இல்லை, ஓட்டுக்கு மதிப்பு இல்லை. இப்படி மாறிடுச்சுங்க நம்மளுடைய வாழ்க்கை. இங்க எங்க நம்மளுடைய வாழ்க்கையில நான் கேட்கிறேன், அப்படியே அன்பும் பண்பும் நிறைந்து சமுதாய கருத்துக்களை இவங்க பதிவிக்கிறாங்களாம். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். நிஜமாவே சொல்ற நடுவர்களே, புத்தம் புதிய பூக்களை கண்டு புந்தி மிகவும் அளித்ததுண்டு, நித்தம் பூக்கும் பூமுண்டு, ஆனால் குறிஞ்சி பூ போல் பூப்பது எங்களுடைய காலம்தான் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க பகவதி அவர்கள். எதங்க தொடல குடும்ப உறவுகள் தொட்டு அலைபேசியில வந்து அதற்கு அடுத்தபடியா உலகமே மயங்கி நிற்கிற அந்த எல்லா விஷயங்களையும் தொட்டுட்டு வந்துட்டு நிற்கிறாங்க. எங்கெங்க உங்க 2K கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க? 2000க்கு பின் பிறந்தவர்கள் எப்படி சமூக அக்கறை இருக்கும்? குடும்பத்தில் நீங்க முதல்ல அம்மான்னு கூட கூப்பிடுறது இல்லையே, அப்பான்னு கூப்பிடுறது இல்லையே, மம்மி டாடின்னு தான் கூப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் மிளிர்ந்து கொண்டிருக்கிற செல்வி சௌமியா அவர்களை விவாதத்தை தொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். பட்டினி கிடந்து பசியாள் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கைகால் முறித்து அங்கம் பிளந்து எரிந்திடினும் என் தங்கத்தமிழை பேச மறப்பேனோ, தித்திக்கும் தெய்ந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கங்கள். நடுவரவர்களே, இத்தனை பேர் வந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒருமே பாராட்டாம அமைதியா போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆமாம்மா, ஆமா நடுவர்களே, நீங்க கேட்கணும். இத மை போட்டு முதுமையை மறைக்கும் நடுவர்கள் இருக்கையில் என்றும் இளமையாகவே இருக்கும் 20இல் பிறந்த நடுவர் நீங்க தான். அப்படி தெரியுதாமா? என்ன பார்த்தா அப்படிதான் நடுவர்களே தெரியுது. அழகின் சிகரமே, அன்பின் நகரமே, ஒளியின் ஓவியமே, சிந்தனையின் சிற்பமே, உண்மையின் இருப்பிடமே, இன்பத்தின் இலக்கணமே என்று எவ்வளவுதான் பனிக்கட்டி மலையை மேலே தூவினாலும் உருகாமல் உறுதியாக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரனின் வழிவந்த நடுவரவர்கள் நீங்க. நன்றிமா நன்றிமா. 90 பத்தியும் 2000க்கு பத்தியும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான், பெருசாலாம் ஒண்ணு கிடையாது. காலையில எந்திரிச்சு வாசத்தெளிச்சு கோலம் போட்டா அது 90ல பிறந்தவங்க, காலையில எந்திரிச்சு வாட்ஸ்அப் திறந்து ஸ்டேட்டஸ் போட்டா அது நாங்க, அவ்வளவுதான். இது பெருமையாமா? பெருமைதான் நடுவர்களே. ஏன் அப்படின்றனா, உங்களுக்கு கோவம் வந்தா பிபி ஏறும், சுகர் வரும், பிரஷர் வரும், எல்லாமே சேர்ந்து வரும், கொலஸ்ட்ரால் வரும். ஆனா எங்களுக்கு கோவம் வந்து அந்த டிபியை மட்டும் இப்படி தூக்குனா போதும், கோவம் தானா காணாம போயிரும் நடுவர்களே. எங்களோட சின்ன டெக்னிக்குங்க, நாங்க எல்லாமே டெக்னிக்கா யூஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரிதானே. 90ல பிறந்தவங்களுக்கு இப்ப எத்தனை வயசு தெரியுங்களா? 30 வயசு. சில பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு கவலை, சில பேருக்கு கல்யாணம் ஆகலேன்னு கவலை. அதுதான் நடுவர்களே. சில பேருக்கு கல்யாணம் ஆகி அடி விழுதேன்னு கவலை, சில பேருக்கு கல்யாணம் ஆகாம முடி விழுதேன்னு கவலை. நடுவர்களே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா 30 வயசுக்காரங்க. ஆனா நாங்க ஃபீலிங்கா பண்ணிட்டு இருக்கோம், நாங்க சந்தோஷமால இருக்கோம். அதுக்கு தானே எங்களுக்கு இளைஞர்கள் பாட்டு கொடுத்தாங்க. என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், சிலருக்கு விரட வேணும் உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், உசிருக்கு விரட வேணும் உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுறேன் எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். ஏ ரகிட 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 ஊ ரகிட 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 ஊ ரகிட ரகிட ரகிடன்னு சொன்னோன்னே நிகழ்ச்சியில் எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க. உண்மைதான் உண்மைதாம்மா உண்மைதாம்மா. இந்த சந்தோஷத்தை கொடுத்தாங்களா? இல்லையே, கிடையாது. தன்னை பத்தியே கவலைப்பட்டுட்டு தான் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கிற 90களில் பிறந்தவங்க எப்படி சமுதாயத்து மேல கவலைப்படுவாங்கன்னு நான் கேட்குறேன். கல்யாணத்தை பத்தி ஒன்று சொன்னாங்க நம்ம அக்கா. கல்யாணத்துல வந்து வெக்கப்பட்டு நிக்கணுமா, அந்த காலத்து கல்யாணத்துல வெக்கப்பட்டு நிக்கணுமா, இப்பயும் வெக்கப்பட்டு நிக்க. வராத வெக்கத்தை வாவான்னு கூப்பிட்டா எப்படிக்கா வரும்? ஏமா வெக்கம் கூடவா வர மாட்டேங்குது உங்களுக்கு?
நடுவர்களே அவங்க சந்தோஷமே இல்லாமல் இப்படியே போய் கை கட்டி நின்றுட்டு எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவோட திருமண பத்திரிகை புகைப்படங்களில் திருப்பி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சிரிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தினர், இப்போ இருக்கிற புதிய தலைமுறை எப்படி இறங்குது தெரியுங்களா? பாக்கு வெத்தலை மாற்றி முடிச்சு பையன் வந்தாச்சு, பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு, கண்டதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத சாரே சாரே யாரு அவரு தார்ல பிரபு டோய் அள்ளி அள்ளி கொடுத்து புட்டா தார்ல பிரபு டோய் சாரே சாரே யாரு அவரு தாராள பிரபு டோய் அள்ளி அள்ளி கொடுத்து புட்டா தார்ல பிரபு டோய் அப்படின்னு சந்தோஷமா கல்யாணத்தை சந்தோஷமா பண்ணிக்கிறது தான் இன்றைய தலைமுறையினர். 90ல் பிறந்தாலும் சரி, 20ல் பிறந்தாலும் சரி, 2000ல் பிறந்தாலும் சரி, பல பிரச்சனைகள் இன்னும் நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தீர்வை கொண்டு போகிறது தான் இன்றைய தலைமுறைகிட்ட தான் இருக்குது. ஏன்னா இனி வாழ போகிறவங்களும் நாங்கள் தான், ஆள போகிறவங்களும் நாங்கள் தான். அதுக்கு தான் ஒரு பாட்டு வச்சுருக்கோம். ஆள போகிறான் தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே, வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயெல்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே. நடுவர்களே, ஒரு கருவில் இருந்த ஒரு குழந்தை சொன்னது, காவேரி கரை புரண்டு ஓடும் போது, காஷ்மீரில் அமைதி கூடும் போது, ஸ்டெர்லைட் ஹைட்ரோ கார்பன் 8 வழிச்சாலை மூடும் போது, ஜீன்ஸ் எல்லாம் புடவையாக மாறும் போது, என் ஜீனினெல்லாம் தமிழ் பண்பாடு ஊறும் போது, ஈன்றெடுக்க ஆசைப்படு என்னையே, அதுவரை உன் கருவினிலே காத்திருக்கிறேன் அன்னையே என்றது. இன்னும் பல பிரச்சனைகள்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை மாற்ற போகிறதும் இந்த இளைய தலைமுறை தான், எங்கள் இனிமையான தலைமுறை தான். அதை நீங்கள் மறக்கக்கூடாது, சரிங்களா? தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்புள் உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிரையின் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வாய்மொழி கேட்டவருக்கும் வாய்ப்பளித்தவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிங்கப்பெண்ணாக கர்ஜித்து வந்திருக்கிறார் சௌமியா. என்னங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம்? எதற்காக எங்களை இப்படி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க காலத்துல தானே மாற்றங்கள் எல்லாம் வந்து இருக்கிறது. மாற்றம் என்பது தானே மாறாதது. மாற்றம் தானே முன்னேற்றத்தை தரும். மாற்றம் முன்னேற்றம் என்பதுதானே மானுட தத்துவம். இதெல்லாம் வேணுங்க, வாழ்க்கையில வரணும் அப்படின்ட்டு அழகா பேசிட்டு வந்திருக்காங்க செல்வி சௌமியா. இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நகைச்சுவை பேச்சாளர் சண்முகவேலு அவர்களை அழைக்கிறேன். அழகே அமுதே அழகிய மொழியே எனதுயிரே. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி தர்மம் செழிக்கவும் அதர்மம் அழியவும் கொண்டாடப்படுவதே தீபாவளி. இந்த இனிய நாளிலே கோடான கோடி மக்களின் மகத்தான வரவேற்பை பெற்றுள்ள மக்கள் டிவிக்கும் உலகெங்கும் உள்ள மக்கள் டிவி நேயர்களுக்கும் வெற்றி ஒன்றே எங்கள் இலக்கு என்று வந்துள்ள எங்கள் அணிக்கும் தோற்றுத்தான் போய்விடுவோம் என்று தெரிந்து வந்துள்ள எதிரணிக்கும் நேற்று இரவே எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு வந்துள்ள ஐயா நடுவர் அவர்களுக்கும் இல்லைங்க நீங்க நடுவர் அவர்களே, அதான் நெஜம். உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கொரோனா காலகட்டம், ஆன்லைன் கிளாஸ் தான் ஓடிட்டு இருக்கு. எங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்கு அதான் ஓடிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் அக்டோபர் மாதங்களில் சரியான மழைக்காலம், ஒரு வாரம் லீவ் கிடைக்கும், 10 நாள் லீவ் கிடைக்கும், ஜாலியாக இருப்பாங்க. இப்போது எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு என்ன கேட்குறான்னா, ஏண்டா மச்சான் இப்போல்லாம் மழைக்கு லீவ் விட மாட்டாங்களாடா? அவனும் ஆமாண்டா மச்சான் விட மாட்டாங்கடா மச்சான். ஏண்டா அவன் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டும் போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு மழைக்கு லீவ் வேணுமாமா. நடுவர் அவர்களை பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய 2000க்கு பின்னாடி பிறந்தவங்களுடைய நிலைமை படிப்பு மேலேயும் இல்லை, குடும்பத்து மேலேயும் இல்லை, சமூகத்து மேலேயும் இல்லை நடுவர் அவர்களே. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 90களுடைய விளையாட்டு, அதை ஒரு அழகான ஒரு பாட்டு மூலமாக பாடிட்டு அதை நான் வரிசைப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். பாடுங்க. யாஹி 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 அராஹி 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 யாஹி 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 யாஹி
ராகி 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 ஆகி வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி அட்டம் போட்டோமே நண்டூரும் நரியூரும் கருவாலங்காட்டோரம் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் குட்ட பறிப்போமே சோளத்தட்ட புழுதிதான் எங்க சட்ட புழுதிதான் எங்க சட்ட. நடுவர் அவர்களே, 90களின் சட்டையை புழுதி நடுவர் அவர்களே. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். இந்த பிறந்த நாள்ல இந்த 2000க்கு பிறகு பிறந்தவங்களுடைய இந்த அலப்பறைகள் இருக்குது பாருங்க, தாங்கவே முடியாது. அப்பா மட்டும் அடம் பிடிச்சி 5000 10,000 வாங்குவாங்க, கொடுத்தாலும் எனக்கு பைக் வேணும், சரி போனா போதும் 50,000 வச்சுக்கோ, ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்கிக்கோ, எனக்கு புல்லட் வேணும், சரி இந்த 1.5 லட்சம் புல்லட் எடுத்துக்கோ, எனக்கு புல்லட் வேண்டாம், எனக்கு நீஞ்சா பைக் 6 லட்ச ரூபா வேணும், சரி என்ன பையன் அடம் பிடிக்கிறானே கேட்கறான்னு சொல்லி வாங்கி கொடுத்தா அவங்க என்ன பண்றாங்க, ரோட்ல ஒழுக்கமாக ஓட்டுறாங்க இல்லையே, 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய்த்துட்டு 108ல் வீட்டுக்கு வர்றாங்க. நடுவில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்த அப்பா அம்மாவுக்கும் இந்த 2000க்கு பிறகு பிறந்த பையன் கிடையாது. அதே மாதிரி சமூகத்திற்கு எந்த விதமான ஒரு பையனும் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் நான் கண்டிப்பாக பதிவு செஞ்சுக்கிறேன் நடுவர்களே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே நம்மளுடைய 90கள் பிறந்தவங்களை அப்படியே எடுத்துக்கங்களேன், எப்படி இருப்பாங்கன்னு காலங்காத்தால அப்படியே எந்திரிச்சு குளிச்சு குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அப்பா கொடுக்கக்கூடிய 8 அணாவும் 1 ரூபாயோ. அப்போல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ்க்கெல்லாம் 8 அணாவில் பார்த்துருப்பாங்களா எனக்கு தெரியாது, 4 அணாவில் பார்த்துருப்பாங்களே தெரியாது, ஆனால் நாங்கள் பார்த்துருக்கோம். 1 ரூபா கொடுப்பாரு அப்பா, அப்படியே அவருடைய பாதத்தை தொட்டு வாங்கிட்டு அதை எங்கே வேகமாக ஓடுவான். எங்கே ஓடுவான் தெரியுங்களா, வாடகை சைக்கிள் கடைக்கு ஓடுவான். அங்கே போயிட்டு அந்த ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துக்குவான், எடுத்துட்டு அப்படியே ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போவான் பாருங்க, உலகமே தன்னுடைய காலுக்கடியில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான் நடுவர்களே. இதுதானே நிஜம். எப்படி நடுவர்களே, ஒற்றை ரூபாய் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுது. அந்த காலத்து தாய் தந்தையர் வந்து அவ்வளவு சந்தோஷமா எப்படி தன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் சொல்லி சொல்லி வளர்த்தவர்கள் வந்து 90களின் அப்பா அம்மா. ஆனா செல்லால் வளர்பவர்கள் சீரழிந்து போவர்கள் இந்த 2000க்கு பிறகு பிறந்தவர்கள் நடுவர்களே. இதைத்தானே நான் சொல்றேன். அப்புறம் இன்னும் இதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பாட்டு, அவங்க அப்பா வந்து அந்த கஷ்டத்தை வந்து குழந்தைகளுக்கு சொன்ன ஒரு பாட்டு இருக்குது நடுவர்களே, அந்த பாட்டு கேளுங்க. பள்ளிக்கூடம் நாம் போகையில பம்பரமாயா ஓடு வேண்டா, வாத்தியார நான் கண்டு புட்டா வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டா, அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன், அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன், நான் படிச்ச நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலை எல்லாம் நீங்க போக்கணும், உங்களை பெத்தது சந்தோஷம், அட உங்களை பெத்தது சந்தோஷம், சிங்கத்தை பெத்தது சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்தது சந்தோஷம், ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது ஆறுங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தரேன் நாங்க சாதத்தை ஊட்டி, நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, மகராசே நீதான் நாங்க அம்பாரியாச்சி. நடுவர் அவர்களே, சந்தோஷத்தின் ஒட்டுமொத்த பிறப்பிடமே 90களில் முன் பிறந்தவர் தான் நடுவர் அவர்களே. பாசம், அதாவது நிறைய பேசுனாங்க, ஆப்போசிட் டீம் வந்து நிறைய பேசுனாங்க. நான் ஒன்றே மட்டும் சொல்லி கேட்குறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் கூட ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ பிறந்துருச்சுன்னா அந்த கூட பிறந்த அண்ணனோ அவர் தம்பியோ இருந்துட்டான்னா அவனுடைய முதல் சமூக கடமை என்னன்னு தெரியுங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து ஒரு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வச்சு அவங்க நல்லபடியாக வந்து வாழ வைக்கிறதா முதல் கடமை. இன்னும் கிராமப்புறங்களில் நீங்கள் போய் பாருங்கள், 40 வயசாகி 45 வயசாகி இன்னும் திருமணம் ஆகாது எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, தியாகச்சுடராக இருக்காங்க. இதெல்லாம் வந்து தெரியாமல் இவங்க பேசுகிறாங்க நடுவர் அவர்களே. இதே அந்த பெண் கூட பிறந்த அக்காவுக்கோ தங்கைக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்துட்டா அவங்க எப்படி சீர் கொண்டுட்டு போவாங்க தெரியுமா? ஒரு அழகான ஒரு பாடல் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க. அட்டுப்பால் குடிச்சாரு வழிஞ்சு போகும்னு, எருமை பால் குடிச்சா எப்போ வந்து சேரும்னு, காராம் பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே, வெளியில செஞ்சு செஞ்சா விலைக்கு வைக்க வேணும்னு, தங்கத்தில் துங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமே, பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க, எறும்பு அண்டாம
சொல்லு, மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லு. அவ்வளவு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தது 90களில் பிறந்தவர்கள் மட்டுமே என்று நான் கூறிக்கொள்கிறேன். ஐயா, சமூகத்திற்கு ஏதேனும் துயர் வந்த போதெல்லாம் உயிர் தந்தேனும் தேசம் காப்பவர்கள் 90களில் பிறந்தவர்கள். அதை பரிகாசம் செய்பவர்கள் 2000க்கு பிறகு பிறந்தவர்கள். வெடிக்கு தடை ஓடுவதை விட குடிக்கு தடை ஓட்டால் பல குடும்பங்கள் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கனமழை பொழிஞ்ச எப்படி இருக்குமோ அப்படி பேசிட்டு வந்திருக்காரு சண்முகவேல் ஐயா அவர்கள். ரொம்ப அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லணும். 2000க்கு பின் பிறந்தவர்கள் தான் சமூக அக்கறை அதிகம் கொண்டவர்கள் சொல்லி பேசுவதற்கு கவிஞர் பாலபாரதி அவர்களை அழைக்கிறோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர் ஐயா உள்ளிட்ட அவையில் உள்ள எனதனி சிங்கங்களுக்கு வணக்கம். எதிரணி மூத்த குடிமக்களுக்கு வணக்கம். உலகெங்கும் உள்ள மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தீபத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்துக்குள் செல்வதில் பெருமை அடைகின்றேன். நம்ம அக்கா வந்து சொன்னாங்க, எல்லா நாளும் அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க நடுவர்களே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் போதுங்க. எல்லா நாளும் கார்த்திகைன்னா 1 லிட்டர் தீப எண்ணெய் 250 ரூபா. விலைவாசி பக்கம் போறீங்க. ஆமா, அதாங்க சமூக பொறுப்பு. எல்லா நாளும் போட்டு பத்த வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க அவங்க வீட்டுக்காரு எங்க அந்த பக்கம் போய் நின்று பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஆமாமா, பகவதி அக்காவோட வீட்டுக்காரு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு அந்த பக்கம் போய் நின்று. என்ன பாட்டு? கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, வந்த காசு போன இடம் தெரியல. கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, வந்த காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்றதுன்னு புரியல, இங்கு ஏழைக்கு காலம் சரியில்லை. கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. இப்படி அந்த பக்கம் வருத்தப்பட்டு பாடிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா இங்கே வந்து எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாடிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு போறாங்களாம், பனராசு பட்டான், காஞ்சிபுரம் பட்டான். ஏமா எல்லா பட்டையும் போட்டு உளுத்து நிற்கிறியே. அந்த பக்கம் பின்னாடி அந்த பொண்ணுடைய அப்பா துண்டை போட்டு உக்காந்துருப்பார் கல்யாணத்தில், பார்க்குறீங்களா? அப்போ அந்த வரதட்சணைங்கிற கொடுமையை வந்து இந்த 2K கிட்ஸ் தான் நிறுத்தினாங்க. இதுக்கு வேற எந்த விதமான உரிமையும் வந்து யாருமே கொண்டாடவே முடியாது. தாலாட்டு பாடுறதை பற்றி சொன்னாங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க மம்மி கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்களா, ஏன் கூப்பிட்றாங்க தெரியுங்களா? எதுக்கு மம்மி எப்படி வந்துச்சு? நீங்கள் இப்போ சாப்பாடு ஊட்டும்போது எப்படி ஊட்டுறீங்க குழந்தைகளுக்கு? இப்போ இருக்க 2K கிட்ஸ் குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுறீங்க? செல்ஃபோனை கொடுத்து பண்ணுறோம். எப்படி சொல்கிறீங்க? மம்மு சாப்பிடு தானே சொல்கிறீங்க. ஓஹோ, அப்போ அந்த குழந்தை எதை கேட்குது? மம்மு கேட்கும். மம்மு. அப்புறம் போகும்போது அம்மா ஊட்டுறா, அதனால மம்மிங்கிறது இல்லைன்னா தப்பு இருக்கு. ஓஹோ, டேடியை சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் செஞ்சு போட்டு எங்க குழந்தைய சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் கரெக்டாக இருக்கணும்ல. டேடின்னு சொல்கிறோம். எதுக்கு டேடி சொல்கிறோம்? எதுக்கு? டானா என்ன தெரியுங்களா? டார்லிங். ஓஹோ, டீனா டியர். ஓஹோ, பெத்த அப்பாவை டாடி டார்லிங் டியர்னு கூப்பிடல, என்ன தப்பு இருக்குப்பா? ஓ, அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமா, இது அவங்க தெரியறது இல்லைங்க. அர்த்தத்தையே அவங்க தவறாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்துட்டு அது இல்லை இது இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பைக்கை பற்றி நிறையா பேசுகிறாங்க. வரவங்க எல்லாரும் பைக் ஓட்டுறான்னு. அந்த பைக்கில் இருக்க இன்ஜினை யார் எங்கள் 2K கிட்ஸாக செய்கிறான்? யார் அவன் வீட்டில் செய்கிறானா? அத்தனை சிசி எதுக்கு செய்கிற? 150 கிலோமீட்டர் வேகத்தில் போடக்கூடிய ரோட்டில் 300 ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு இன்ஜினை அனுமதி கொடுத்தது யார்? அதை வாங்கி கொடுத்தது யார்? பெட்ரோல் தானே. ஆமாம், இவன் ரேஷன் கடையில் போய் வாங்கிட்டு வர, அவங்க ரேஷன் கடை எடுத்துகிட்டு போனால் பைக் தராங்களா? பண்ணுற தப்பெல்லாம் நீங்களே பண்ணிவிட்டு அவங்களவே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்களுடைய 2K கிட்ஸினுடைய அறிவு எப்படி தெரியுங்களா இருக்குது? ஒரு பாட்டு மூலம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈண்டவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈண்டவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. தன்மானம் நிறைய இருக்குது. அதனாலதான் எங்க 2K கிட்ஸ் வந்து எது கோவப்பட்டாலும் கோச்சிட்டு போய் உட்கார்றான். தன்மான உணர்ச்சி இருக்கனால தான் கோச்சிட்டு போய் உட்கார்றாங்க நடுவர்களே. அதுல நம்ம என்ன தவறு நம்ம சொல்லிட முடியும்? சொல்ல முடியாது. ஆமா, எங்கள் இளைஞர்கள் வந்து கட்டந்தரையில் அமர்ந்து கதைகளை பேசி 90ல பிறந்தவங்க மாதிரி காலத்தை ஓட்டுறவங்க கிடையாது.
ஓஹோ. கணினி வழியா உள்ள பூந்து கண்டங்களை அளந்து பல அண்டங்களை தாண்டி அக்னி சிறகுகள். ஆட 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 என்ன இன்னொரு தடவை சொல்லுங்க. எங்கள் இளைஞர்கள் கட்டாந்தரையில் அமர்ந்து கதைகளை பேசும் 90 கால இளைஞர்கள் கிடையாது. கணினி வழியாக புகுந்து பல கண்டங்களை அளந்து பல அண்ட சாஸ்திரங்களை எல்லாம் அளக்கக்கூடிய அக்னி சிறகுகள். அருமை 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 அருமை. அதனாலதான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி, அவருக்கு தெரியுது, இங்க இருக்கிற 3 பேருக்கு தெரியலீங்களே. எனவே நாங்க என்ன கேட்குறோம்னாக்கா, இன்னைக்கு சமுதாய மாற்றத்தை முழுக்க முழுக்க நிறைவேற்றுறது எங்களுடைய 2K கிட்ஸ் தான் அப்படி சொல்லி நீங்க தீர்ப்பு வழங்கணும். 2K கிட்ஸ் மட்டும் தான் சமுதாயத்தினுடைய அத்தனை வெற்றிகளையும் கொடுக்கின்றார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசிட்டு வந்திருக்காரு நம்ம கவிஞர் பாலபாரதி ஐயா அவர்கள். நாங்கள்லாம் யூஸ்லெஸ் கிடையாதுங்க, எங்களை லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா. இன்றைய இளைஞர் சக்தியை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சூசகமாக அந்த ஒற்றை வார்த்தையில் சொல்லிட்டு வந்துட்டார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சர்தாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் என்ன இங்கு நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் என்ன இங்கு கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். பிள்ளையை பெறுகிற அம்மாவுக்கு 10 மாதமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பறித்து வந்தா எதிர் நீச்சல், எதிர் நீச்சல், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் போடுற பிள்ளைகள் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம 2000க்கு பின் பிறந்தவர்கள் தானே. அவர்களை ஏன் நம்ம தப்பு சொல்லணும்? கவிஞர் கண்ணதாசன் அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பார். பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான், அன்பெனப்படுவது யாதன கேட்டேன், அழித்துப்பார் என இறைவன் பணித்தான், பண்பெனப்படுவது யாதன கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் பணித்தான், மனையால் சுகமது எதுவென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான், பிள்ளை பெறுவது யாதன கேட்டேன், வெற்றுப்பார் என இறைவன் பணித்தான், அத்தனையும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன், ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். ஒரு பக்கம் அனுபவ குறைவாக இருக்கிற 2000க்கு பின் பிறந்தவர்கள், இங்கே அனுபவம் மிகுந்த 90களில் பிறந்தவர்கள். இவர்களை இருவரில் யார் சமூக அக்கறை அதிகமாக கொண்டிருக்காங்க? 2 பேருமே சரிக்கு சமமா பேசியிருக்காங்க, மிகச்சரியா பேசியிருக்காங்க. சமூக அக்கறைனா என்ன? விவசாயம், கல்வி, நாட்டுப்பற்று, வேலை வாய்ப்பு, இந்த அத்தனையிலும் யார் இருக்காங்க? கிட்டத்தட்ட 2 பேர் ஒரே மாதிரியான இடத்துல தானே இருக்காங்க. ரத்தம் தேவைன்னு சொன்ன உடனேயே ஓடி ஓடி கொடுக்கிறவங்க யார் தெரியுமா? 90களில் பிறந்தவன் யோசிப்பான், 2000க்கு பின் வந்தவன் என்ன பண்ணுவான்? ஓடி போய் எதையும் யோசிக்காம கொடுத்துட்றானே. அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் அவர்கள் அந்த செயல்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள். அடுத்த உறவுல சொன்னாங்க, உறவுல என்னங்க 90களில் பிறந்த நாங்கள் தானே பெரிதாக இருக்கிறோம், 2000க்கு பின் வந்தவங்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த உறவுகளில் கூட ஒரு அழகான பாடல் கூட உண்டு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம், சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும், நான் தந்த அன்புக்கும் தாய் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும், ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு. இவ்வளவு அழகாக அங்கே அனுபவம் ஜெயிக்கிறது, இங்கே தகவல் தொழில்நுட்பமும் இரண்டும்
ஒன்றாக கலந்திருக்கிறது. இந்த இரண்டும் கலக்கிற வேளைகளில் தான் நிச்சயமாக இந்த சமூகம் மேம்படும். அப்பொழுது சமூக அக்கறை கொண்டவர்கள் 2 பேரும் தான் சொல்லிடவே முடியாது. 2000ற்கு பின் பிறந்தவர்களின் தகவல் தொழில்நுட்பத்தோடு சேர்கிற 90களில் பிறந்தவர்களின் அனுபவங்களும் 2000ற்கு பின் பிறந்தவர்களின் தகவல் தொழில்நுட்பங்களும் இரண்டும் கலக்கையில் மட்டும்தான் மாற்றம் என்பது உருவாகும். மாற்றம் என்பது மட்டும்தான் மானுட தத்துவம். மாறிக்கொண்டே இருப்பதுதான் உலகம். எனவே மாற்றம் என்பது முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லட்டும். மாற்றம் முன்னேற்றமாக மாறட்டும். 90களில் பிறந்தவர்களின் அனுபவத்தோடு இவர்களின் தொழில்நுட்பம் கலந்து இந்த சமூகம் மேம்படட்டும் என்று சொல்லி அவர்களின் அனுபவத்தில் நடக்கிற 2000ற்கு பின் பிறந்தவர்களே சமூக அக்கறை அதிகம் கொண்டவர்கள் என்று தீர்ப்பினை வழங்கி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.